வாய்ப்பே இல்லங்க. கார்த்திகெல்லாம் வரவே மாட்டாங்க. அண்ணி அவங்க வீட்ல மட்டும் தெரிஞ்சுனா பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க. அந்த பொண்ணுக்கு இதே வேலையா போச்சு. எல்லாரையும் உசுப்பேத்தி விட்டுட்டு கடைசியில வீட்ல என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு போயிடும். அப்படி ஆகாதுங்க. என்ன நம்புங்க. கார்த்திகாவே என்ன தேடி வந்து பேசினா. என்னால பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்க முடியாது. ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு வேற கேட்டாங்க. அவங்க பேச்சுல இன்னைக்கு ஒரு தெளிவு இருந்துச்சுங்க. அதெல்லாம் வர மாட்டாங்க. அவங்கள நீங்க நம்ப வேண்டாம். என்ன நம்புவீங்க தானே? என்ன நம்புங்க ப்ளீஸ். அந்த பொண்ணு சரியான பயந்தாங்கோலிங்க. பயந்தாங்கொல்லின்னு சொல்றவங்க அவங்க ஒரு முடிவு எடுத்தா அந்த முடிவுல உறுதியா நிப்பாங்க தெரியுமா? நானும் பயந்தாங்கொல்லியா இருந்தவதான். நான் வீட்டை விட்டு வருவேன்னு சத்தியமா யோசிச்சு கூட பாக்கல. ஒவ்வொரு பொண்ணுக்குமே பொறுத்துக்க முடியாத ஒரு சூழல் வரும். இப்ப தனக்காகன்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. கார்த்திகா இப்ப அந்த நிலைமையில தான் இருக்காங்க. எல்லாம் சரிங்க. ஆனா இதுக்கு அண்ணன் ஒத்துக்கணுமே. அண்ணனை சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க நீங்க ரெடியா? அண்ணி அண்ணனுக்கு கல்யாணம் நடந்தா சந்தோஷம் தான். கார்த்திகாவும் நல்லவங்க தான். அவங்க வீட்டை நினைச்சாதான் நீ பயமா இருக்கு. ஏய், கார்த்திகா அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் தைரியமா கிளம்பி வந்துட்டா அதுக்கப்புறம் எவன் குறுக்க வந்தாலும் அடிச்சு போட்டு கல்யாணத்தை நடத்துறோம். எல்லாம் ஓகே தான். கல்யாணம் பண்ணி வைக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம். ஆனா கார்த்திகா கிளம்பி வருவாங்களா? வருவாங்க. என்ன நம்புங்க. அவங்க கண்டிப்பா வருவாங்க. அப்ப சரி, நான் ரெடி. எனக்கும் ஓகே. எங்க அங்க எல்லாரும் ரெடிங்க. ஆனா இப்ப அண்ணன் போய் யார் பேசுறது? நான் பேசி அண்ணனை கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க கோவில்ல போய் அங்க இருக்கிற வேலையை பாத்துக்கோங்க. கார்த்திகா 10 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு வரேன்னு சொல்லிருக்கா. கோவில்ல கல்யாணம் பண்ணும், கையோட ரெஜிஸ்டர் பண்ணும். அதானே? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் விடுங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸா? ஏற்பாடெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க. உங்ககிட்ட மறக்காம டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வர சொல்லிடுங்க. ஏன் இப்படி சந்தேகமாவே இருக்கீங்க? எனக்கு மட்டும் தான் சந்தேகம் இருக்கா? உங்களுக்கு சந்தேகம் இல்லையா? அதெல்லாம் இல்ல. கார்த்திகாக்கும் அண்ணனுக்கும் இன்னைக்கு கல்யாணம் நடக்கும். கல்யாணமா? ஏய் அதெல்லாம் சரி வராதுடா. அண்ணே, இன்னையோட இந்த லவ் ஸ்டோரிக்கு ஒரு எண்டு கொடுக்க போறோம். உனக்கும் கார்த்திகாவுக்கும் இன்னைக்கு கல்யாணம், அவ்வளவுதான். ஏய் என்னடா பேசுறீங்க? அவங்க வீட்ல அந்த பொண்ணுக்கு வேற ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு நடுவுல போய் எதுக்குடா தேவையில்லாம பிரச்சனை பண்ணணும்? அதெல்லாம் வேண்டாம். ஏற்கனவே நம்ம வீட்டு மேல பல பஞ்சாயத்து இருக்கு.